ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அங்க ஒரு காரியம் சொல்றவர் 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே, அதான் சொல்றாரு, இந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி. அப்போ தேவனுடைய வசனம் நமக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை குற்றப்படுத்தாது. அந்த வசனம் உங்களை ஆக்கினைக்குள்ள தீர்க்கிறதில்ல. இப்போ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படின்னு சொல்லும்போது தேவன் கிறிஸ்துவை கொண்டு செய்து முடித்ததை சிந்திக்கிற மனுஷன். இப்போ நம்ம படிச்சது 4வது அதிகாரம் படித்தோம், 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். பட் நடுவில் ஒரு 5வது அதிகாரம் ஒன்று இருக்குதுங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லாமல் இதை வந்தோம்னா அது நம்மளுக்கு அவ்வளோவா விளங்காது. அதனால இப்போ நம்ம அப்படியே 5வது அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். அங்கே பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த பாவம் என்பது தான் நமக்கு குற்ற மனசாட்சியை கொடுத்தது. இந்த பாவம் குற்ற மனசாட்சியை கொடுத்து நமக்கு தகுதியற்ற ஒரு நிலையை அது கொடுக்குது. நமக்கு நிறைய நேரம் நமக்கு தெரிய மாட்டேது பாவம்னா என்ன அப்படின்னு. உடனே நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, வியாதி வரும்போது உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செய்த, அதனால தான் இன்னும் இந்த கதியில் இருக்க, நீ சரி கிடையாது, நீ சரியாக இருந்தால் உனக்கு உன் வாழ்க்கையில் இதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு எடுத்து நான் காட்ட விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதாவது நான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இதை பற்றி ரொம்ப விவரமாக பேசுகிறோம். பட் ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் இந்த செய்தி வர்றதுனால நான் ஆபிரகாமுடைய காரியத்தை ரோமர் 4ல் எடுத்ததுனால இதை கொஞ்சம் உங்களுக்கு சொன்னால் தான் விளங்கும். அதனால் இதை கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிட்டு நான் பிறகு நம்ம செய்திக்குள்ளே போகிறோம். 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே கொடுப்பட்டங்க, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. இங்க உங்க பாவத்தை பத்தி எழுதல, ஒரு மனுஷனாலே அப்படின்னு சொல்லும்போது அது என்னாச்சு? ஒரு மனுஷனாலே இந்த உலகத்தில் பாவம். நீங்க 16வது வசனம் 17வது வசனம் நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். பாவத்தினால விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, கான்சிக்வன்ஸ், தீர்ப்பு, ஆக்கின தீர்ப்பு ஒன்று இருந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னா என் மேல ஒரு தண்டனை. அந்த தண்டனை என்னன்னா மரணம். அது எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் செய்ததுனால, ஒரு மனுஷனால. இப்போ நீங்கள் சொல்லலாம், என்ன பிரதர் இது சரியே இல்லையே, இது எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது சொல்லும்போது சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்துன்றார். அப்போ பாவம் வந்ததுனால தான் இந்த உலகத்தில் அந்த கான்சிக்வன்ஸ் மரணம், அந்த பனிஷ்மெண்ட், அந்த தீர்ப்பு வந்தது. அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாவம் செய்தனா, அப்போ எல்லாரும் பாவம் செய்தாங்களா? சொல்கிறாங்க, நான் பாவமே செய்யலையேன்றாங்க இல்லையா? சில பேர் சொல்கிறாங்க. சரி விடுங்க, அவங்க செய்தாங்களா இன்னொரு விட்டுருங்க. குழந்தை ஏதாவது பாவம் பண்ணுச்சா? குழந்தைங்க பாவம் செய்ததில்லை, குழந்தைய சாகுதே. அப்போ மரணம் என்பது பாவத்தினால வருதுன்னா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? எல்லாரும் பாவம் செய்தபடினால் போடுதுன்னா அப்போ அந்த குழந்தை பாவம் செய்ததான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பதில்னா, அதை பற்றி தான் இது விளக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் செய்த செயல் நீங்க செய்தீங்களா முக்கியம் இல்லை, அவன் செயல் உன் செயலாய் மாறியது. அப்போ ஆதாமுடைய மீறுதல் என்னுடைய மீறுதல், அந்த மீறுதல் அதனால் வந்த பலன் எனக்கு வியாதி, வறுமை, வேதனை, துக்கம் எல்லாம் வந்துச்சு. இதை பத்தி பேசும்போது 15வது வசனத்தை பாருங்க. இந்த மீறுதலின் பலன் ஆனாலும் அப்படின்னு கொண்டு வராருங்க. இப்போ ஏன் இந்த பாவம் அது என்னை தீர்த்ததுன்னா, அந்த பாவம் நான் செய்ததில்ல, ஆதாம் வழியா வந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாவம்னா என்னன்னா, நம்ம செய்யறதை பத்தி என்ன சொல்றோம்? நம்ம இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? அது ஒரு சட்டம் போடுறோம். அந்த சட்டத்தை மீறும்போது தானே பாவம். இதை செய்யணும் அப்படின்றதும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதும் ஒன்று இருக்குது. இதை மீறுதானே பாவம். இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற சட்டம் இல்லைன்னா நான் செய்த பாவமா? புரியலையா? உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ எல்லாருமே வண்டி ஓட்டுறீங்க, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ரெட் லைட் போட்டிருக்கு. ரெட் லைட் போட்டால் என்ன அர்த்தம்? நிற்கணும் தானே அர்த்தம். அப்படி ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அதை மீறினா என்ன ஆகும்? தண்டனை. அதுதான் உன் வீட்டுக்கு செலான் வருது.
முதல்லாம் போலீஸ் மடக்கி ஓட்டுறாங்கட்டு இவனுங்க கட்டடிச்சு அப்படிலாம் போயிடுறாங்கன்னு சொல்லி இப்போ அங்கங்கே சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க. நீ கட்டடிக்கலாம் வேணாம், நீ போயிட்டே இரு, ஆன் த ஸ்பாட் உன்னுடைய வாகன் சொல்லி ஒரு ஆப்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலான் வந்திருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது ரெண்டாவது. நீ விற்க போகும்போது தான் உனக்கு தெரியும் எவ்வளோ ஃபைன் கட்டணும்னு. அது மொத்தத்தையும் கட்டினா தான் வண்டியை நீ விற்க முடியும். அது பண்ணிட்டாங்க, அதனால் தெரியாதவன் தெரிஞ்சுக்கோ. 100 ரூபா ஃபைன் போட்டிருக்கோம், நான் கட்ட முடியாதுன்னு இருந்துக்கோ. எப்படி வண்டி விற்கிறேன்னு பார்க்கலாம். நீ வண்டி விற்க முடியாது. வண்டி விற்க போனீங்கன்னா அங்கே உன்னுடைய இது போட்ட உடனே அங்கே வரும் இவ்வளோ ஃபைன் நீ கட்டணும்னு. இதெல்லாம் இத்தனை மாதம் கட்டாமல் இருக்குன்னு சொல்லி மொத்தத்தையும் கட்டின பிறகு தான் உன் பணத்தை அங்கே செட்டில் பண்ண பிறகு தான் இங்கே பணத்தை நீ வாங்க முடியும். ஸோ நம்முடைய பாயிண்ட் என்னன்னா, ரெட் லைட்டே இல்லைப்பா, ரோடு கிளியர் ஆகுது, வண்டி போகலாமா போகக்கூடாதா? அப்போ லைட் இருந்தால், ரெட் லைட் எரிஞ்சால் தானே நான் போகக்கூடாது. அப்போ அந்த சட்டம் ஒன்று இருக்குது, அது இருந்தால் நான் மீறினா தானே பாவம். அப்போ சட்டமே வரலையே. மோசே வந்த பிறகு தானே நியாயப்பிரமாணம் வந்தது. அப்போ அவர் சொல்றாரு, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனாலும் பாவம் இங்கே இருந்தது. அப்பனா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம செய்ததல்ல, ஒருவன் செயல் எல்லார் உள்ளேயும் பாவம் இருந்தது. அவன் செய்த பாவம் என் பாவமாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லும்போது, லாஜிக்கலாக பார்க்கும்போது அது சரியில்லைன்னு சொல்லும்போது அதே லாஜிக்கல்ல இப்போ கொண்டு வராரு பாருங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதல் எப்படி, ஒருவனுடைய மீறுதல் நிமித்தம் அவன் செயல் என் செயல், அவன் மேல் விழுந்த அந்த தண்டனை அவனுடைய செயல் என் செயலாய் மாறியது. அது நிமித்தம் நான் பாவமாக்கப்பட்டேன், நான் பாவம் செய்யாமலே பாவமாக்கப்பட்டேன். அந்த பாவத்து நிமித்தம் என் மேல் அந்த தீர்ப்பு இருந்தது, ஆக்கினை தீர்ப்பு, தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவராலே கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவையும் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள், அதாவது யாரெல்லாம் ரட்சிப்பை பெறுறாங்களோ, அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு செய்து முடித்த அந்த கிருபை, உன் பாவத்துக்காக பதிலாக அங்கே மரித்து ரத்தம் சிந்தி தன் ஜீவனையே கொடுத்தார். உன் பாவம், நீ எதையும் செய்யாமலே பாவம் வந்ததே, அவரும் பாவம் செய்யாமலேயே என் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அங்கே அவர் தண்டிக்கப்பட்டார். அதனுடைய விளைவு என்னவென்றால், நான் நீதி செய்யாமலேயே அவர் நீதி என்னுடைய நீதியாக எண்ணப்பட்டது. ஆதாம் செயல் எனக்கு பாவமாக எண்ணப்பட்டது. இப்பொழுது பிந்தின ஆதாம், லாஸ்ட் ஆடம், ஒருவனுடைய மீறுதலின் பலன் இந்த உலகத்தில் பாவம் வந்தது, வியாதி வந்தது, சாபம் வந்தது, என்னை ஆண்டு கொண்டது, என்னை விட்டு போக மாட்டுது, என்னை ஆளுகிறது. ஆனால் இப்ப நல்ல செய்தி என்ன, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட் என்ன, உண்மை என்ன, இந்த பிசிக்கல் வேர்ல்டு, இது நம்ம படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், தெரியுது. மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, எனக்கு வந்து நான் இந்த இவ்வளவுதான், இத்தனை வருஷம் தான் இருப்பேன், செத்துருவேன் எழுதி கொடுத்துறான், சொல்லிடுறான். சில வியாதி சொல்றான், உனக்கு வந்து கிரானிக் டிசீஸ், சாவுற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ரியல், உண்மைதானே. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு மேல ஆவியின் மண்டலத்தில் ஒன்று நடந்திருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த வியாதிக்கும் இந்த சாபத்துக்கும் பாவத்துக்கும் காரணம் என்ன, ஆதாம் வழியா வந்தது. அது மீறுதலின் பலன். இப்போ இயேசு கிறிஸ்துன்னு ஒருவராலே நான் இப்ப என்ன பண்றேன், அந்த கிருபையின் பரிபூரணத்தை நான் பெற்றுக்கிறேன், அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கிட்டேன். அது மட்டும் போதாது, ரட்சிப்பை பெற்றால் மட்டும் போதாது, நீதியின் ஈவாகிய பரிபூரணம். அது என்ன, அவர் என்னக்காக மரித்து ரத்தம் சிந்தி என்னுடைய பாவத்தை செட்டில் பண்ணாரு என்பதை நான் விசுவாசிச்ச உடனே எனக்கு நீதி உண்டாகிறது. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன், நான் செய்த நீதிமானாகல, அவர் நீதி, மனுஷ நீதி அல்ல, எனக்கு வந்தது தேவனுடைய நீதி.